ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்தோடு அப்படியேவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன். சாதத்துக்கு கூட நல்லா கலந்து விட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. முட்டை மசாலா இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம உடைச்சாலே அழகாக வந்துடும். தனித்தனியாக நம்ம உடைக்கிறதோட இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் உடையாமலே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சு தோல் நீக்கி இங்கே பாருங்கள், இதே மாதிரி 4 சைடும் இங்கே பாருங்கள், லைட்டாக கத்தியாலேயே அப்படியே ஒரு கோடு போட்டுடுங்க. அப்போ தான் உள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும். ஒரு ஏலக்காய் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், 3 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டேன். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 7 முட்டை தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், மசாலா நல்லா சவுண்டு வதங்கிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் தயிர் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுக்கு தகுந்த கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் மஞ்சக்கரு உடையாமல் வரும் மசாலாவுக்கு. அதனால தான் இந்த மாதிரி கீரல் போட்டு மசாலா நல்லா முட்டைக்குள்ளே ஊறி இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுது நம்மளுடைய முட்டை மசாலா. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை மசாலா ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை மசாலா ரெடி. நல்லா ஆறிடுத்துனா திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், நான் கரண்டியை மாற்றி காட்டுறேன். சூப்பரான சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாதத்துலேயும் ஊற்றிட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.